அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்துள்ள நாட்டுக்கோழி குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சாச்சு சிக்கனை. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை போட்டு நல்லா வெடிக்க விட்டு வதக்கி நிறைய அறியவும் தாளிப்புலாம் கருக பார்த்துருச்சு. அதனால தான் தக்காளி வெங்காயத்தை நான் தனியாக வதக்க போகிறேன். ஏன்னு கேட்டால் கறியை முதல்ல போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி வெங்காயத்தை தனியாக வதக்கிக்கிடலாம். நல்லா பொன்னிறமாகட்டும். வேக வச்சு அது கூடவே சேர்த்துக்கிடலாம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். கிளறி ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மறுபடியும் கிளறி விடுவோம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, புளிக்குழம்பு மசாலா தான் நான் காரத்துக்கு சேர்ப்பேன். ஏன்னு கேட்டால் அது எல்லாமே சேர்ந்துருக்கு. குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டு வேகட்டும். இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்குருவோம். மல்லித்தூள் சேர்த்தாச்சு. அது கூடவே மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடணும். எல்லாம் சேர்த்து கிளறின உடனே சிக்கன் நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சு. 30 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அப்போ தான் கறி நல்லா வேகும். என்ன உப்பு இன்னும் போடலின்னு நினைப்பீங்க. ஏன்னு கேட்டால் உப்பு லாஸ்ட்டாக தான் போடணும். கறி அப்போ தான் சீக்கிரமாக வேகும். எல்லா மசாலாவும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு கல் உப்பு போடணும். கல் உப்பு தான் நம்மளுக்கு எந்த நோயும் வராது, தைராய்டு வராது, எந்த பிரச்சனையும் வராது. கல் உப்பு அளவோடு சேர்த்துக்கிறணும். கல் உப்பு ரொம்ப நல்லது. சிக்கன் வேகும்போது எண்ணெய் நல்லா ஊற்றி மறுபடிக்கும் கிளறி விடலாம். பஞ்சாக நல்லா வெந்துடும். எண்ணெய் ஊற்றினா நாட்டுக்கோழி கொஞ்சம் வேக நேரம் ஆகும். ட்ரையாக தான் இருக்கும். அதுக்கு தான் நல்லா எண்ணெய் ஊற்றி வேக விடணும். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வெந்துருச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ரொம்பவும் சத்து நிறைந்த அருமையான உடம்பு வலியெல்லாம் போக்கக்கூடிய நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்த உடனே 10 நிமிஷம் ஆகவும் நம்ம இறக்கிக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.